Hello student, question number 1. Which of the following expressions are polynomials if not given reason? கொடுக்கப்பட்ட எக்ஸ்பிரஷனில் எது பாலினாமியல் இஃப் நாட் பாலினாமியல் இல்லாமல் இருந்தால் அதுக்கான ரீசன் கேட்டிருக்காங்க. நம்ம எழுதிக்கலாம். பாலினாமியல் இல்லாமல் இருக்கிறதுக்கான ரீசன் 4 ரீசன்ஸ் நமக்கு இருக்குது. வேரியபிள்ஸ் டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது, வேரியபிள்ஸ் நெகட்டிவில் இருக்கக்கூடாது, வேரியபிள்ஸ் ரூட்ஸில் இருக்கக்கூடாது, நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. இது எல்லாமே 4 கண்டிஷன் இருந்தால் நாட் ஏ பாலினாமியல். இப்போ நம்ம சப்டிஷன் நம்பர் 1 இந்த மாதிரி சொல்யூஷனுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சப்டிஷன் நம்பர் 1ல் வேரியபிளை பாருங்கள், 1/x². இது டினாமினேட்டர் வேல்யூவில் இருக்குது. அதாவது வேரியபிள் டினாமினேட்டர் வேல்யூ இருக்குது. டினாமினேட்டர்னா இன்வர்ஸ் வேல்யூவில் இருக்குது. அப்படின்னா இது நாட் ஏ பாலினாமியல்னு சொல்லி எழுதியாச்சு. இதுக்கான ரீசன் எழுதலாம். ரீசனை வேரியபிள்ஸ் இஸ் டினாமினேட்டர்னு எழுதலாம், இல்லாட்டி இன்வர்ஸ்னு எழுதலாம். இல்லைனா புக்கில் கொடுத்தாப்புலையும் ரைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த வேரியபிள்ஸ் 1/x² இருக்குது. 1/x நம்ம எப்படி எழுதுவோம்? 1/x எப்படி எழுதியிருக்கோம்? எக்ஸ் இன்வர்ஸ்னு எழுதியிருப்போம். பேசிக் வீடியோ பார்க்காதவங்க பேசிக் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்படின்னா தான் இது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இப்போ 1/x² டினாமினேட்டரில் இருக்குது. இது மேலே மாற்றினோம்னா நமக்கு எப்படி மாறோம்னா எக்ஸ் பவர் -2 சொல்லி ரீட் பண்ணும். எக்ஸ் -2 சொல்லி ரீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதை எக்ஸ் -1 ரீட் பண்ணக்கூடாது. எக்ஸ் பவர் -1 சொல்லி ரீட் பண்ணும், ஆர் எக்ஸ் இன்வர்ஸ்னு சொல்லி ரீட் பண்ணும். இதை எக்ஸ் பவர் -2 சொல்லி ரீட் பண்ணும். அப்போ இது இன்வர்ஸில் இருக்குது. அப்போ நமக்கு இதுக்கான ரீசனை எழுதலாம். ஒன் ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவ். பவர் நெகட்டிவில் இருக்குது. இப்போ ஒன் ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவ்னு சொல்லி ரைட் பண்ணிடலாம். ஒன் ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவ் 1/x² ஈக்குவல் எக்ஸ் பவர் -2 சொல்லி ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 2 பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 2 x² ஆஃப் x - 1. இல்லை அந்த 4 கண்டிஷனுமே நமக்கு இருக்காது. டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு வேரியபிள் டினாமினேட்டராக இல்லை. நெக்ஸ்ட்டு வேரியபிளுடைய பவர் நெகட்டிவில் இல்லை. நெக்ஸ்ட்டு வேரியபிள் ரூட்லேயும் இல்லை. நெக்ஸ்ட் வேரியபிள் ஃப்ராக்ஷன் இல்லை. அப்படின்னா இது ஒரு பாலினாமியல். நாட் ஏ பாலினாமியலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரீசன் சொல்லணும். பாலினாமியலாக இருந்தால் ரீசன் தேவையில்லை. அப்போ நம்ம சப்டிஷன் 2க்கு ரீசன் தேவையில்லை. சப்டிஷன் நம்பர் 3 பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 3ல் வேரியபிள்ஸ் எப்படி இருக்குன்னா டினாமினேட்டர் வேல்யூவில் இருக்குது. இப்போ டினாமினேட்டர் வேல்யூவில் 1/xன்னு இருந்தால் அது எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பவர் -1 ஆர் எக்ஸ் இன்வர்ஸ்னு சொல்லி ரீட் பண்ணும். இப்படி இருந்துச்சுன்னா இது நாட் ஏ டினாமினேட்டர், நாட் ஏ பாலினாமியல். இப்போ நம்ம நாட் ஏ பாலினாமியல் சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். சப்டிஷன் நம்பர் 3 நாட் ஏ பாலினாமியல். நாட் ஏ பாலினாமியல் இருந்தால் அதுக்கான ரீசன் நம்ம கொடுக்கணும். ரீசன் சப்டிஷன் நம்பர் 1ம் சப்டிஷன் நம்பர் 3 சேமாக தான் இருக்குது. இப்போ சேம் ரீசனையே நம்ம எழுதிக்கலாம். ஒன் ஆஃப் த பவர் இஸ் நெகட்டிவ் 1/x ஈக்குவல் எக்ஸ் இன்வர்ஸ் ஆர் எக்ஸ் பவர் -1. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 4 பார்ப்போம். சப்டிஷன் நம்பர் 4ல் வேரியபிள் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதுவும் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஆனால் பாருங்கள், ஃப்ராக்ஷனில் நெகட்டிவில் இருக்குது. அதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் வாட்டில் இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குன்னு சொல்லி மறந்துடாமல் நாட் ஏ பாலினாமியல் இருக்கக்கூடாது. இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடியது எப்படி இருக்குன்னா 1/-x², 1/-x² இருக்குது. ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்லியிருந்தோம் நம்ம எக்ஸ் பவர் -2 எப்படி எழுதலாம்? 1/x²ன்னு எழுதலாம். 1/x². இந்த எக்ஸ் பவர் மேலே போகல எப்படி ஆனா எக்ஸ் பவர் -2 மாறும். இப்போ 1/x பவர் -2 இருந்தால் அதை எப்படி ரைட் பண்ணானா இங்கே உள்ள பவர் மேலே போச்சுன்னா அது எக்ஸ் பவர் 2 மாறும். எக்ஸ் பவர் 2 மாறுது. அப்போ எக்ஸ் பவர் 2 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சப்டிஷன் நம்பர் 4 இங்கே இருக்குது. இதை நான் மாற்றி ஆல்டர் பண்ணி ரைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் இந்த எக்ஸ்பிரஷனை மாற்றுறேன் பாருங்கள். எக்ஸ்பிரஷனை 1/x² இங்கே எக்ஸ் பவர் 2ன்னு மாற்றிட்டேன். ப்ளஸ் 1/x பவர் -1 எக்ஸ் பவர் 1 சொல்லி மாற்றிட்டேன். ப்ளஸ் 7. இதுதான் நமக்கு தேவையான எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி மாற்றி கொடுத்துருவாங்க. இப்படி நம்ம மாற்றிக்கணும். இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனில் நம்மளுடைய 4 கண்டிஷன் இருக்கான்னு பாருங்கள். டினாமினேட்டர் வேல்யூ ஃப்ராக்ஷனில் இருக்குதா? இல்லை. நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் எதுவும் நெகட்டிவில் இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் எதுவும் ரூட்டில் இருக்குதா? இல்லை. வேரியபிள்ஸுடைய பவர் எதுவும் ஃப்ராக்ஷனில் இருக்குதா? எதுவுமே இல்லை. அப்படின்னா இது ஒரு பாலினாமியல். சப்டிஷன் நம்பர் 4 பாலினாமியலாக இருந்தால் ரீசன் தேவையில்லை. சப்டிஷன் நம்பர் 4 மட்டும் இங்கே மாற்றிருக்கேன் பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷனை இப்படி மாற்றி எழுதிக்குங்க. மாற்றி எழுதி பார்த்தா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். மாற்றாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறந்துடாப்பில் நாட் ஏ பாலினாமியல் கொடுத்துடக்கூடாது. சப்டிஷன் நம்பர் 5 போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 5ல் நமக்கு என்ன இருக்குன்னா வேரியபிள்ஸ் தான் நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ரூட்டில் வரக்கூடாது. வேரியபிள்ஸ் இங்கே ரூட்டில் இருக்கா? இல்லை. வேரியபிள்ஸ் ரூட்டில் இருக்கா? இல்லை. ஆனால் கான்ஸ்டன்ட் அந்த நம்பர்கள் இருக்குல்ல
அந்த நம்பர்கள் ரூட்டில் இருக்கலாம். இப்போ வேரியபிள்ஸ் ரூட்டில் வந்து இல்லை, நெகட்டிவாகவும் இல்லை, ஃப்ராக்ஷனாகவும் இல்லை. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு என்ன வந்து டினாமினேட்டராகவும் வேரியபிள் இல்லை. அப்போனா இது வந்து பாலினாமியல். சப்டிஷன் நம்பர் 5 வந்து நமக்கு வந்து பாலினாமியல். சப்டிஷன் நம்பர் 5 பாலினாமியல். பாலினாமியலாக இருந்தால் ரீசன் தேவையில்லை. சப்டிஷன் நம்பர் 6 போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 6ல் வந்து எம் ஸ்கொயருடைய பவர் இன்வர்ஸில் இருக்கா, இல்லை. ஃப்ராக்ஷனில் இருக்கா, இல்லை. எம்முக்கு போவோம். எம்முடைய பவர் எப்படி இருக்குது, அந்த வேரியபிள்ஸ் எப்படி இருக்குன்னா ரூட்டில் இருக்குது. எம்முடைய அந்த வேரியபிள் எப்படி இருக்குன்னா, இங்கே வேரியபிள் வந்து எம், அப்போ எம்முங்கிறது வந்து ரூட்டில் இருக்குது. அதனால இது வந்து எப்படின்னா வந்து நாட் ஏ பாலினாமியல். அப்போ 6க்கான ஆன்சர் நாட் ஏ பாலினாமியல். சப்டிஷன் நம்பர் 6 நாட் ஏ பாலினாமியல். நாட் ஏ பாலினாமியல் இருக்கிறதுக்கான ரீசன் வேரியபிள் வந்து ரூட்டில் இருக்குது. கியூப் ரூட் ஆஃப் எம்னு சொல்லி அதை ரீட் பண்ணும். எம் ஸ்கொயர் மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் எம் ப்ளஸ் 7m மைனஸ் 10ங்கிற எக்ஸ்பிரஷன் அதை கியூப் ரூட் ஆஃப் எம்னு சொல்லி ரீட் பண்ணும். நாட் ஏ பாலினாமியலாக இருந்தால் அதுக்கான ரீசன் நம்ம கொடுக்கணும். ரீசனை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் எம் இஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி எதுனாலே போதும். பவர் ஆஃப் எம் இஸ் ஃப்ராக்ஷன், கியூப் ரூட் ஆஃப் எம் ஈக்குவல் எம் பவர் 1/3ன்னு சொல்லி ரைட் பண்ணியிருக்கு. இதில் எக்ஸசைஸ் 3.1ல் கொஸ்டின் நம்பர் 1ல் சப்டிஷன் நம்பர் 6 வரைக்கும் நம்ம கொடுத்தாங்க. பாலினாமியல்னா எது, நாட் ஏ பாலினாமியல் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. நாட் ஏ பாலினாமியல் இருந்தால் ரீசன் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரீசன்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வீடியோ பேசிக் வீடியோ பார்க்காதவங்க பேசிக் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் இது நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். பேசிக் வீடியோ பார்க்கலைன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.